தேடி வந்து விளக்குகள் வைத்தோம், பூவினில் மாலைகள் தந்தோம், உனக்கொரு அர்ச்சனை செய்தோம். மாவிலி தோரண அலங்காரத்தோடு உனக்கு பொங்கலும் வைத்தோம். இரவாய் பகலாய் உலகாளும் தாயே, இரவாய் பகலாய் உலகாளும் தாயே, வேண்டும் வரம் தந்தருளும் மகிஷாசுரமர்த்தினி, அம்மா மகிஷாசுரமர்த்தினி, எங்கள் மகிஷாசுரமர்த்தினி. மங்கள ரூபிணி சிம்மவாகினி மகிஷமர்தினி, கோவில் கொண்டாளே கூத்தாண்ட நகரிலே, அம்மா கோவில் கொண்டாளே அகிலம் காக்க வந்தாளே. பெண்களின் தெய்வமாய் அன்னையின் வடிவமாய் அன்பெனும் ரூபமாய் நேரில் வருபவள், அம்மா நேரில் வருபவள், ஆத்தா நேரில் வருபவள், அம்மா நேரில் வருபவள். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். நான் திருவாரூரிலிருந்து மகேஸ்வரி எழுதுகிறேன். எனக்கு 2 மகன்கள். 2வது மகனுக்கு 4 வயதாகிறது. 4 வயதிற்குரிய பேச்சு திறன் செயல்பாடுகள் இல்லை. தானாக பேசுகிறான், ஓடிக்கொண்டே இருப்பான். தற்போது சிகிச்சை அளித்து வருகின்றோம். டாக்டர்கள் ஆர்டிசம் என்றனர். தற்போது ஒரு நியூராலஜிஸ்ட் அவனை சோதித்து எம்ஆர்ஐ ஸ்கேன், இசிஜி பார்த்துவிட்டு டானிக் கொடுத்துள்ளனர். அவனுடைய பெயர் கே தாரகன். பிறந்த தேதி 10/3/2012, ராசி கன்னி, நட்சத்திரம் ஹஸ்தம். எனவே தயவு செய்து தாங்கள் என்னுடைய மகன் பிரச்சனை தீர்வதற்கு சப்தரிஷி வாக்கியம் மூலம் நல்ல ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் ஐயா. இவங்க குழந்தையோட பிரச்சனைகள் தீர்றதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் சுவாமிஜி? இப்போ சப்தரிஷி வாக்கியத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி பரிகாரம் வருதுன்றதை பார்த்துடலாம். நீங்கள் இப்போ மருத்துவத்தை நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால் மருத்துவத்தை தொடர்ந்து நீங்கள் செய்துட்டு வாங்க. அது எதுவும் நிறுத்த வேண்டாம். மருந்துகளை நிறுத்துறதுக்குரிய கால நேர அவகாசமும் இப்போ கிடையாது. நவராத்திரி 9 நாளும் நீங்கள் அம்பாளை வீட்டில் வழிபாடு பண்ணுங்கள். வீட்டுக்கு வரக்கூடிய அத்தனை சொம்புகளுக்கும் வெத்தலை பாக்கு, குங்குமம் இதெல்லாம் கொடுங்க. அம்பாள் பெண் தெய்வத்தை வீட்டில் அம்பாளை கட்டாயம் வழிபாடு, பாலையாவோ அல்லது துர்க்கையாவோ நீங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். நவராத்திரி 9 நாளும் வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் துர்கா லட்சுமி சரஸ்வதின்னு 3 நாள் வழிபாடு இருக்குது, அதையும் பண்ணுங்கள். 9 நாளும் அம்பாளோட நாமங்களை ஜெபம் பண்ணுங்கள். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். பெரம்பூர்லேருந்து கோபிநாத் எழுதியிருக்காங்க சுவாமிஜி. மிதுன ராசி, புனர்பூசம் நட்சத்திரம். இவங்களுக்கு ரொம்ப நாட்களாக தலைவலி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தலைவலிக்காக சைனஸ் ஆப்ரேஷன் கூட நான் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் இந்த தலைவலி எனக்கு சரியாகவில்லை. இதற்கு ஏதாவது சப்தரிஷி வாக்கியம் மூலம் பரிகாரம் உண்டா? இருந்தா கூறுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைனஸ் பிரச்சனைக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா சுவாமிஜி? இப்போ நீங்கள் கேட்டதுக்கு சப்தரிஷி வாக்கியப்படி என்ன பரிகாரம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வியாதி மருந்துக்கு கட்டுப்படக்கூடியதாக தான் வரும், பயப்படாதீங்க. மணி மந்திர ஔஷதம்னு நீங்கள் கொஞ்சம் உணவு விஷயத்துலேயும் அதேமாதிரி உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதலான கவனம் செலுத்துறது நல்லது. நீங்கள் யோகா பயிற்சி எடுக்கலாம். உணவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இயற்கை உணவு சொல்லக்கூடிய, உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய மருத்துவரை நீங்கள் சந்திக்கலாம். இந்த 2ஐயும் நீங்கள் கடைபிடிச்சிட்டோ இந்த பரிகாரத்துக்கும் நீங்கள் வரலாம். தன்வந்திரி பகவானை நீங்கள் பூஜை பண்ணுறது விசேஷம். நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு மாதம் தன்வந்திரி பகவானை தரிசனம் பண்ணுங்கள். நீங்கள் பெசன் நகரில், நீங்கள் சென்னையிலன்னு சொன்னீங்கன்னா பெசன் நகர் அஷ்டலட்சுமி கோயிலில் இருக்குதுன்னு நினைக்கிறோம். அங்கே போய் பாருங்கள். இந்த தன்வந்திரி பகவானுக்கு ஒரு அஷ்டோத்திரம் பண்ணிட்டு வாங்க மாதம். அதேமாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் கட்டாயம் உங்கள் பிறந்தநாள் பொழுது வீட்டிலேயே தன்வந்திரி பகவானை பூஜை பண்ணுங்கள். கோயிலுக்கு போக முடியலன்னா நீங்கள் வீட்லேயும் பூஜை பண்ணலாம். வருஷம் கட்டாயம் பிறந்தநாள் போது தன்வந்திரி பகவானை பூஜை பண்ணுங்கள். அதேமாதிரி எட்டி மரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த எட்டி மரக்கன்று வாங்கி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கோயில்லையோ, கோயிலோட நந்தவனத்துலேயோ, கோயிலுக்கு முன்பகுதியிலையோ, கோபுரத்துக்கு முன்னாலேயோ, அது இல்லைன்னா மலை சார்ந்த இடத்துலையோ, ஜலம் இருக்கக்கூடிய இடத்துலையோ, கோயில் குளக்கரையிலையோ உங்களுக்கு வளரக்கூடிய இடமா பார்த்து, பாதுகாக்கிற இடமா பார்த்து 3 தடவை நடுங்க. தன்வந்திரி மந்திரத்தையும் நீங்கள் தினமும் ஜபம் பண்ணலாம் 28 தடவை. அதை நீங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கோம். இல்லைனா நீங்கள் அந்த தன்வந்திரி படம் நீங்கள் வாங்கும்பொழுது அது கீழே இருக்கும், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியன்னு. அதை 28 தடவை தினமும் சொல்லிட்டு வாங்க.
கட்டாயம் பலன் கிடைக்கும், தலைவலி தீரும், ஆரோக்கியம் பெருகும், மன வருத்தம் இருக்காது, திடமான ஆரோக்கியம் நீடித்து கிடைக்கும். தன்வந்திரி பகவான்றவர் பாற்கடலில் அமிர்தத்தை கடையும் பொழுது அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு வந்தவர், மருத்துவ கடவுள்னு சொல்லுவா. உங்களுக்கு தன்வந்திரி கல்பம்னு பழைய நூல் கூட உண்டு. வியாதியை போக்கக்கூடிய மருந்துகளை பற்றி தன்வந்திரி கல்பம்னு பழைய ஒரு நூல் கூட உண்டு. அதனால் நீங்கள் தன்வந்திரியை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். இந்த எட்டி மரம் நடுங்க. வியாதி விலகிச் சொல்லும், நம்புங்கள், நல்லதே நடக்கும். சுவாமிஜி, கோபிநாத் அவருக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்கா? அந்த தோஷம் இருக்கிறனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா சுவாமிஜி? இதற்கான விளக்கமும் இல்லை, இவருக்கு தோஷம்னு தனியாக இல்லை. அதாவது உங்களுக்கு வியாதின்றது ஜாதகத்தை ஒட்டி இவருக்கு வந்திருக்கு. பித்ரு தோஷமோ, ஸ்திரீ சாபமோ, பிரம்ம சாபமோ, பிரேத சாபமோ, சிசுகத்தியோ, கோகத்தியோ எதுவும் கிடையாது. இவருக்கு வந்திருக்க தோஷம் அப்படின்னு சொல்றது இவர் ஆரோக்கியத்தை ஒட்டி தான். ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பலகீனத்தால் வந்திருக்கு. அதுக்கு இந்த மருந்தும் உணவும் மணி மந்திர ஔஷதம் சொன்னோம். ஆக மருத்துவமும் நான் சொன்ன மாதிரி அந்த யோகா பயிற்சியும். இப்போ இந்த யோகாவில் விசேஷமான சிலது சொல்வான். ரேசக பூரக கும்பகம்னு பிராணாயாமத்தில் செய்கிறது. இன்னொன்று கபாலபஸ்தி அப்படின்னு ஒன்று இருக்குன்னுவா. இல்லைன்னா இவாளுக்கு விசேஷமாக யோகா மாஸ்டரோட அனுபவப்பட்டவாளோட ஆலோசனை சிரசாசனம் செய்யலாமா அப்படின்னு கேட்டு செய்ய சொல்லுங்கள். ஏன்னா சிலர் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவா சிரசாசனம் செய்ய வேண்டாம்னு சொல்லுவா. சில பேர் சிரசாசனம் செய்யலாம்னு சொல்லுவா. அதனால் இது சிரசாசனம் செய்யலாமா கூடாதான்னு கேட்டு செய்ய சொல்லுங்கள். அதேமாரி ரேசக பூரக கும்பகம் செய்கிறதுனால உங்களுக்கு நெத்தியில் 3 விதமான நாடி இருக்குது பிரதானமாக. அதாவது என்னன்னு கேட்டால் சூரியக்கலை, சந்திரக்கலை, அக்னின்னு 3 இருக்குது. அந்த சூரியக்கலைன்றது வலதுபுறமும், சந்திரக்கலை இடதுபுறமும், நடுவில் அக்னின்றது நெத்திக்கு நடுவுலையும் வரும். இந்த ரேசக பூரக கும்பகம்னு சுத்தமான காற்றை இழுத்து நிறுத்துறதால இந்த இடம் 3மே சுத்தமடைகிறதா சொல்லுவாள். 3 நாடியும் தச நாடி. அதாவது நம்ம உடம்புல 10 விதமான நாடி இருக்குது. 10ஆவது நாடி பிராணன். இந்த 10ஆவது நாடி செயல் இல்லாமல் போகும்போது தான் நமக்கு மரணம் வருதா சொல்லுவாள். இந்த பிராணன் ஒடுங்குற நேரம் ராத்திரி 11 மணிலேருந்து அந்த 1 மணிக்குள்ளே சொல்லலாம். அதனால தான் ராத்திரி 11லேருந்து 1 கட்டாயம் நல்லா தூங்கணும்னு சொல்கிறது கூட. அதனால் இந்த பயிற்சி செய்கிறதுனால இந்த 3 விதமான நாடியில் சுற்றி வந்தால் இந்த தலைவலி வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதை மந்திரபூர்வமாகவும் சொல்லுவோம், மந்திரம் இல்லாமையும் சொல்லுவோம். அதுக்கு இது நாங்கள் விளக்கம் சொல்கிறத விட யோகாவை பற்றி முழுக்க பயிற்சி எடுத்து ஒரு போதிக்கக்கூடிய ஆசிரியர் சொல்கிறது தான் சரியாக இருக்கும். அதனால் நீங்கள் யோகா மாஸ்டர் ஒருத்தர்கிட்ட போய் இதை நல்லா பரிபூர்ணமாக கற்றுக்குங்க. அதில் எந்த ஆசனம்ன்றது சிரசாசனம் செய்யலாமா வேண்டாமா, இந்த ரேசக பூரக கும்பத்தை பற்றி. கபாலஹஸ்தின்றது வேகமாக காற்றை இழுத்து அதை விட வேகமாக வெளியில் விடுறது. ரேசக பூரக கும்பகம்ன்றது உங்களுக்கு வலது பக்கத்தில் மூச்சை இழுத்து சிறிது நிறுத்தி இடது பக்கத்தில் விடுறது. அதாவது இழுக்கிறத விட இழுக்கிறது 1 பங்குனா விடுறது 2 பங்கு. நிறுத்துறதுன்றது கண் சிவக்காமல் நிறுத்தணும், மூச்சு திணறாமல் நிறுத்தணும். அதாவது சக்திக்கு உட்பட்டு நிறுத்துறது. இதை ஒரு பயிற்சியாக எடுத்து செய்யும்பொழுது விசேஷம். இதில் ஓம்ன்ற பிரணவத்தையும் மந்திரத்தையும் சொல்லி இழுக்கிறது உண்டு. ஆனால் அதை ஒரு முறையாக கற்றுக்கிறது நல்லதுன்றதுனால ஒரு யோகா மாஸ்டர்கிட்ட தெரிஞ்சுக்க சொல்கிறோம். இதை செய்தாலே அதேமாதிரி இயற்கை உணவு விஷயத்திலையும் கட்டுப்பாடு கொண்டு வரணும். சில உணவுகளை இவர் தவிர்க்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் ஒரு இயற்கை மருத்துவர்கிட்ட கேட்கணும். அதனால் நீங்கள் ஒரு யோகா ஆசிரியரை சந்திங்க, ஒரு இயற்கை உணவு கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு மருத்துவரை சந்திங்க. அப்புறம் இந்த தன்வந்திரி ஜபம் பண்ணுங்க. கட்டாய பலன் உங்களுக்கு கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. கோபிநாத் அவருடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கு நல்ல ஒரு பரிகாரம் நீங்கள் சொன்னீங்க. பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கும் பயனுள்ள தகவல் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களாணி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ஒளிமயமான எதிர்காலம், ஜி தமிழ் தொலைக்காட்சி, தபால் பெட்டி எண் 8787, கிண்டி, சென்னை 6,32,000. மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.